ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்போயுமே புறா பற்றி போகிறேன், ஃபிஷ்ஷை பற்றி போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புறா எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டோம். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம சேனலில் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்கிட்ட இருக்க எல்லா புறாவுமே சேல்ஸ் ஆகிடுச்சு. சேல்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் புறாவை சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு வேலை கிடச்சி நம்ம கோயம்புத்தூர் வந்துவிட்டோம். வீட்டில் இருக்கவங்களால சரியாக புறா பராமரிக்க முடியலை. அதுவும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் புறா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எப்போயுமே பெட்டு வளர்த்து பழகிட்டோம் அப்படின்னா பெட்டு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பெட்டு வாங்கி வளர்க்கலான்றப்ப தான் ஃபிஷ் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஃப்ளவரான் சூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஆர்டி ஃப்ளவரான். இதை நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபார்மில் எடுத்த ஃபோட்டோ. 600க்கு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் ஹெட்பாப்போட தான் எடுத்திருந்தேன். இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இதை பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக 25 டேஸ் ஆகுது. கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டிங்கு அப்புறம் டேங்க் செட்டப் எதுவுமே நான் ப்ராப்பராக பண்ணல. மேபி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிருக்கும். ஃப்ளவரானுக்கு இந்த டேங்க் செட்டப் பத்துமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஏன்னா அந்த டேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டேங்க்கு. கூடிய சீக்கிரத்தில் டேங்கை நான் அப்கிரேட் பண்ணணும். நீங்கள் ஃப்ளவரான் வாங்கி வளர்க்குறதா இருந்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு மினிமம் ஒரு 2 feet டேங்காகவும் செட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃப்ளவரான் பிடிக்கும், அப்புறம் என்னோட மீன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட அப்டேட்டை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.